பீனிசத்துல வேலைக்கு போயிட்டு வந்தா தும்மல் வருது. இது ஒரு வகை. அப்ப இது இருக்கிறாக்க இதை கவனமா கேள்வி. வேலைக்கு போயிட்டு வந்தா தும்மல் வரும் அப்படின்னா வேலைத்தளத்துலதான் பிரச்சனை. அப்ப அது அந்த வேலைத்தளத்துல இருந்து எப்படி நமக்கு தும்மல் வராம பாதுகாத்துக் கொள்ளலாம்? நம்மட மூக்குக்குள்ள போற வேலைத்தளத்துல இருந்து போற டஸ்டால நம்மட மூக்குட உள்ளுக்குள்ள இருக்கிற சென்ஸ் உணர்வை தூண்டோடனே நமக்கு மூக்கு ஓடுது, கண் அரிக்குது, தடுமல் வருது, வருது. ரைட். இப்ப வேலைத்தளத்துல தூசி போகாமைக்கு மாஸ்க் போட்டுக்குங்க. அதையும் மீறி என்ன செய்யலாம்? வேலைத்தளத்துல காப்பட் இருக்கும், பூல் காப்பட்னு சொல்லுவாங்க. பூல் காப்பட், தும்பு சம்பந்தமான காப்பட்ஸ், அதுகளில் இன்னும் வர தூசி. அப்ப அதை கிளீன் பண்ற மெத்தட்டை நீங்க எல்லாருமா சேர்ந்து செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி மரப்பலகை உள்ள இடங்கள்ல டஸ்ட் இருக்கும். வேலைத்தளத்துல ஜன்னல் விண்டோஸ் எல்லாம் கிளீன் ஆகிக்கணும், அல்லாட்டி அதுல இருந்தும் வரலாம். இப்ப வேலைத்தளத்துல வாரத்துக்குன்னு தனியா ஒரு பேர் இருக்குது, ஒக்குபேஷனல் அலர்ஜிக் ரைனைட்டிஸ், வேலையால வர தும்மல் பீனிசம். அப்ப அதுக்கு என்ன தீர்வு? தடுக்கிறது. நாம சொல்லிட்டோம் தடுக்கிறத பத்தி. அடுத்ததா மருத்துவ தடுப்பு பார்ப்போம். இதையும் மீறி நமக்கு வந்து கொண்டிருந்தால் நம்ம ஆன்டிஹிஸ்டமின் பாவிக்கலாம். டேப்லெட்ஸ் இருக்குது, மாத்திரைகள் இருக்குது, அதை உங்களோட டாக்டர் ஆலோசனையோட தொடர்ச்சியா எடுக்கலாம். மூக்குக்கு அடிக்கிற மருந்து இருக்குது, மூக்கு ஊத்துற மருந்து இருக்குது, அதுகளை தொடர்ச்சியா பாவிச்சு கொண்டா உங்களோட அதுல இருந்து நீங்க தப்பிக்கலாம். மேலதிகமா அதையும் மீறி உங்களுக்கு பிரச்சனை ஆயிருக்குமா இருந்தா நீங்க உங்களோட டாக்டரை நாடி, உங்களோட வைத்தியரை நாடி சரியான வெல் பிளானை கேட்டு அதன் முறையில நீங்க இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம். தேங்க்யூ.